ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாழ்வது உம்முடைய கிருபை அப்பா, பிழைத்திருப்பது உம்முடைய கிருபை. இயேசு என்ற நாமம் பிதாவாகிய யெகோவா என்கிற நாமத்தினாலும் பரிசுத்த ஆவி என்கிற நாமத்தினாலும் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் எங்களோடு பேசும் இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தேவன் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். மீண்டும் ஒரு 7 வந்துருச்சா? எக்ஸ்பெக்டே பண்ணல. 7 மாதத்தை கடந்திருக்கிறோம், 7 நாளையும் கடந்திருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த மீதியானருக்கு என்ன நடந்தது பார்க்கலாம். மீதியானருக்கோ சரி, இஸ்ரவேலருக்கும் சரி என்ன நடந்தது என்று பார்க்கலாம். இப்படி மீதியானராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார். இன்னைக்கு காலையில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரை நோக்கி முறையிட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தனத்து வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். அதன் பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரான
யோவாசின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலத்தின் மேல் உட்கார்ந்தார். கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்போது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து கொண்டிருந்தான். ஏன் அதை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க. மீதியானர்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க விதைப்பாங்க. அந்த பலன் வரும் பொழுது அந்த பலன் எல்லாவற்றையும் அறுவடை செய்து கொண்டு போயிடுவாங்க. கேட்கவே நாதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒருவேளை நாமும் இருக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். இன்றைக்கு என்னையும் பார்த்து உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மீதியான கையில் இருக்கிற பொழுது இந்த உபத்திரவம், வியாதி, வறுமை நம்மை அடிமைப்படுத்துகிற அல்லது கொள்ளை அடிக்கிற ஒரு கும்பல், இன்னும் சொல்லப்போனால் வறுமை, வேதனை, தாமதங்கள், டிலேஸு, இவற்றின் மத்தியில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி என்றார். அவனே கோழை, அச்சுடி நம்மள மாதிரி தான் கோழை. ஏன் கோழைன்னு சொல்கிறேன்னா, இவங்க இரவில் இதை நம்ம தப்புவிக்க தான் நம்மளால் முடியும். அதனால தான் அதை போரடிக்கலாம், இரவில் அடிச்சிடலாம், இல்லை அதிகாலையில் அவங்க தூங்கும்போது யாரும் வராத முன்பே அடித்து விடலாம் என்று சொல்லி தான் அவன் பயந்து நடுங்கி யார் வந்துடுவாங்கன்னு பார்த்து 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 அடித்து கொண்டு இருந்தான். நம்ம அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரொம்ப தைரியம், ஆண்டவனோடு கூட இருக்கிறார். அவன் ரொம்ப சீரியஸாக சொல்கிறான். அப்போது கிதியோன் அவரை நோக்கியா, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான் கைகளில் ஒப்பு கொடுத்தீர் என்றார். அது ரீசனை முன்னாடியே சொல்லிட்டேன். ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. இப்போ கஷ்டப்படுற சமயத்தில் வேறு வழியே இல்லாமல் சில கேள்விகள் நமக்குள்ளே எழுத வாய்ப்பு உண்டு. நம்ம மூதாதையர்கள் நம்மளை இந்த நிலைக்கு தள்ளிட்டாங்களா, இல்லது நாமே நம்ம இந்த குழியில் விழுந்துட்டோமா, அல்லது நம்முடைய பாவங்கள் இப்படி நம்ம ஆட்டுப்பிடிக்குதா என்று நமக்கு தெரியாது. பட் அவன் ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வியை வைக்கிறான். எங்கே அற்புதங்கள்? எங்கே? எங்களை ஏன் கைவிட்டீங்க? நீங்கள் ஏன் ஒப்பு கொடுத்தீங்க? இந்த மாதிரி ஏன் எங்களை ஒப்பு கொடுத்தீங்க? இது உண்மையாக இந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ, எனக்கு 100% பொருந்தது. ஒன்று நான் முன்னாடியே சொன்னேன், நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு ஏன் பொருந்ததுன்னா, இந்த வசனங்கள்லாம் அவ்வளோ ஆப்டாக எனக்கு செட் ஆகுது. அற்புதங்கள் எங்கே? வேர் இஸ் யோர் மிராக்கிள்? ரெண்டாவது, ஏன் எங்களை கைவிட்டீங்க? நியாயமான கேள்வி. மூணாவது, ஏன் ஒப்பு கொடுத்தீங்க? பதில், கர்த்தர் அவனை நோக்கி, இதுதான் இங்கே தான் ஆச்சரியம், கோவப்படலை. இன்கேஸ் இதை நான் பேசுகிறப்போ ஆண்டவர் நிச்சயம் கோவப்படுவார், எனக்கு தெரியும். அவர் கோவப்படுவார், ஏன்னா அவர் சர்வ வல்லவர், உங்களுக்கு தெரியும். நம்ம 2 நாளாக தான் பார்த்துருக்கோம். யெகோவா ஷாலோம். இன்னைக்கு யெகோவா ஷாலோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். கர்த்தர் கோபமே படலை. அது நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் இந்த கேள்வி கேட்டாலும் தயவுசெய்து கோபப்படாதீங்க. எனக்கு கிதியோனுக்கு நீங்கள் கோபப்படலை, எங்களுக்கும் நீங்கள் கோபப்படாதீங்கன்னு சொல்லிடலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ சிறுவிலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், அனுப்புகிறவர் நான் அல்லவா? அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் எதிரானி ரட்சிப்பேன். இதோ மனாசே என் குடும்பம் மிகவும் எளிது. இல்லை, நம்ம குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம்.
அன்று கொஞ்ச நாளைக்கு சில வசனங்கள்லாம் ஆண்டவர் அப்படியே இந்த ஜெபம் பரமண்டல ஜெபம் இல்லை, அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், அப்புறம் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அனுபவ ரீதியாக அனுபவிக்கும் பொழுது தான் உண்மையாகவே நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இதை இஸ்ரவேல் எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசே குடும்பத்திலே எளியது, என் தகப்பன் வீட்டிலும் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானை முறியடிப்பாய் என்றார். 22ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்றார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். எந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. யெகோவா ஷாலோம், பீஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினதுனால ஒன்றும் இல்லை, தீவெட்டியும் தீச்சட்டியும் கொண்டு போய் அவன் மீதியானரை அவன் வீழ்த்தினான். அப்படியே 40ஆம் வசனம். அப்படியே தேவன் அன்று ராத்திரியில செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்த ஒரு அடையாளத்தை கேட்குறான். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது. 7ஆம் அதிகாரத்தில், நானும் என்னோடு கூட சகலமான எக்காலம் ஊதும் பொழுது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்திலே ஜாமக்காரரை மாற்றின வைத்த பின்பு கிதியோன் அவளோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தில் துவங்கி பாளையத்தின் முன்னிலையிலே வந்து எக்காலம் ஊதி கையில் இருந்த பானையை உடைத்தார்கள். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி குக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையிலே கர்த்தருடைய பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மற்றும் தாபாத்திற்கும் சமீபமான ஆபேல் மெக்கோலா எல்லை மட்டும் ஓடி போயிற்று. எல்லாரையும் அடித்து இஸ்ரவேலை மீதியானிலிருந்து அவர் காப்பாற்றினார். ஆனால் அவருடைய அனுபவம் தான் இதில் ரொம்ப முக்கியம். ரொம்ப எளிது, ரொம்ப சின்னவன், குடும்பத்திலே ரொம்ப சிறியவன், எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நேரிடுவானே என்ற கேள்வி கேட்டான். கர்த்தர் என்று அவனுக்கு பதில் கொடுத்தார். கிடியனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயமாக ஒரு வெற்றி கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக சமாதானமாக வந்தாங்க. இந்த சமாதானம் எப்போது நமக்கு வரும் என்பது தான் கேள்வி. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வியாதி நிமித்தம், பலவீனத்தை நிமித்தம், வருத்தம், சஞ்சலம், திருமணமாகாமல் கவலை, குழந்தை இல்லாமல் வேதனை, வறுமை, பணம் இல்லாமல் கஷ்டம், கடனால தொல்லை, வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று சொல்கிற அளவுக்கு வேதனை, குடும்பத்தில் பிரிவினைகள், சண்டைகள், கேன்சர், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு, மூளை மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு, ஆப்ரேஷன், இவையெல்லாம் நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். எதனால் வந்தது என்ற கேள்வி எங்களுக்குள்ளே அவ்வப்போது தோன்றினாலும், என் கொடுக்கிறது உனக்கு சமாதானம், நீ இருக்கிற பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறது தான் அல்லவா. அப்படி நீங்கள் இருப்பீங்கன்னா தயவுசெய்து எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் வேண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.